டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய செக்யூலர் ஃபோர்ஸ், ஏன்னா இவரும் செக்யூலர் இதுதான் வந்து முன்னெடுத்துறாரு. ஒருவேளை டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பட்ட கட்சிகள் விஜய் நோக்கி நகரலாம். ரொம்ப சிம்பிள் வினோத். திமுக கூட்டணியை பற்றி எனக்கு இருக்கும் அபிப்பிராயம், திமுக நீங்கள் வேண்டாம் என்று ஏதேனும் கட்சியை விரட்டி அடித்தாலே தவிர அவர்கள் வெளியே வரமாட்டார். கிட்டத்தட்ட அவங்க வந்து திமுகவினுடைய ஒரு அங்கமாகத்தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார். ஸோ திருமாவளவன் உதாரணத்துக்கு அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு, ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வச்சுட்டு அரசு மேல ஏதேனும் ஒரு சம்பவத்துக்கு, ஆனால் இது கூட்டணியை பாதிக்காது, கூட்டணியில் தான் இருப்போம், நிறைய பேர் இந்த கூட்டணியை விட்டு நாங்க வெளியே வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஆசை நிறைவேறாது. அதுதான் லாஸ்ட் லைன். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது கடைசி லைன் இதுதான் வரும். ஸோ இவர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் வர விருப்பம் தெரிவித்து திமுக அதை ஏற்று விசிகே வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாலே தவிர, திமுக இவர்களை வெளியே விரட்டி அடித்தாலே தவிர, அடிக்காமல் இருக்கும் வரை யாரும் எந்த கட்சியும் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டாங்க.